காலை வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே துதிகளுக்கு பாத்திரரே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, கனத்துக்குரியவரே, மகிமையின் தேவனே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்கத்தாவே ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையிலே கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறங்கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே புது கிருபை தாருங்கத்தாவே, புது பலனை தாருங்கத்தாவே, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறங்கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. புது கிருபை தாருங்கத்தாவே, புது பலனை தாருங்கத்தாவே, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே இந்த புதிய நாளில் கத்தாவே காலை வேளையில கத்தாவே நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்துல இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கத்தாவே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுகிறவனே நான் ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஒரு விசை கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. உமக்கன்று வாழ, உமக்கன்று ஜீவிக்க, உமக்கன்று செயல்படத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே 2 பேராது 3 பேராது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறேக்கா நான் உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய குரலை கேட்பைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே தேவன் இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீங்க. நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேல நீர் பாதுகாத்து வழிநடத்த வல்லமையில தேவனா இருக்கக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே இன்னும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தீர்க்காய்ச்சை நீர் கொடுத்து நீர் வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஒரு விசை கத்தாவே எங்களுக்கு மனம் இறங்குங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தலம் முத கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. கண்களில், இருதயத்தில், அவயவங்களில், சிந்தனைகளில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய, உம்மாலே ஒரு மதிலை தாண்ட தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வரியமும் கனமும் மகிமையும் ஜீவனுமானு சொன்ன தேவனே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இனி வாழ்வது நாங்கள் அல்ல கத்தாவே, கிறிஸ்து எங்களுக்குள்ள வாழணுமாய் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான்னு சொன்ன தேவனே நாங்கள் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினு சொன்ன தேவனே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் புதிதான மனுஷனாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்களுக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் கத்தாவே பல தேசங்களில் கத்தாவே ஆண்டவரே கிளை சபைகள் நிறுவப்பட்டு
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை கத்தாவே அநேக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்பற கிருபைக்கான அனைவருமே துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. அனுரே நிறைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே யார் யாரெல்லாம் நோய் உள்ளவர்களாய் பலவீனம் உள்ளவர்களாய் அன்றைய சோர் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ கத்தாவே, தயவு செய்து ஒவ்வொருத்துடைய அன்றைய நோய்களையும் குணமாக்கும் அப்பா. அன்றைய ஒவ்வொருவருக்கும் கத்தாவே உற்சாகமான ஆவியை கொடுங்க கத்தாவே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தீர்க்காய்ச்சி நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. தோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய இன்றைக்கு நடைபெற இருக்கிற கத்தாவே அன்றைய விடுதலையின் உபாச கூட்டத்தில் கத்தாவே என் தேவன் கத்தாவே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக துதிக்கிறேன் கத்தாவே. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி அனைவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கன்று வாழ்ந்து உமக்கன்று ஜீவிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கணுமப்பா, மை தோத்தரிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கிருபையா எங்கள் மேல் மனம் இறங்குமப்பா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உடைய அக்கினி எங்கள் மேல போடுங்கப்பா, உடைய அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறக்கா நன்றி. புது கிருபை தாரும், புது பலனை தாருங்க தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. நீர் தங்கும் மாலயமாய் நீர் வாசனை மாலயமாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே வீண் பேச்சுகளை வெறுத்து உடைய வேதத்துல பிரியமா இருக்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே கிருபையாய் எங்கள் மேல் மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே என் தேவன் தாமே ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் நீர் பயன்படுத்த போற கிருபைக்கா நடுமை துதிக்கிறோமப்பா. இம்மட்டும் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்தி வந்தீங்க, அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இனிமேல் நீர் வல்லமையாய் பயன்படுத்த போற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனையும் துதிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொருவரும் போகும்போதும் வரும்போதும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே செல்லும் இடங்கள்ல கத்தாவே உம்முடைய நாம மகிமைப்பட்டும் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஜெப ஆவியை ஊற்றுங்க கத்தாவே. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிகளுக்கு பாத்திரரே மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கத்தாவே நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக கொடான கொடி சோதரம் கத்தாவே. ஆண்டவரே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கீங்க கத்தாவே. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரோடும் கத்தாவே நீர் கூட இருந்து எங்கள் கரங்களை பிடித்து நீர் வல்லனத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே பலவீனங்களை அகற்றி போட்டு ஒவ்வொருவருக்கும் பூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களுக்கும் கத்தாவே மிகுந்த ஞானத்தை கொடுங்க கத்தாவே. ஞானத்தினால் நிரப்புங்க, ஞாபக சக்தியினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க கத்தாவே. உடைய ஆவியின் கனி கத்தாவே ஒவ்வொருக்குள்ளும் வல்லமையாய் செயல்பட வேணுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை நீர் கொடுக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் வாசனை மாலயமாயங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கன்று வாழ உமக்கன்று ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த தேவன் என்றைக்கும்ல சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்னு சொன்ன தேவனே, மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்த வல்லமையில தேவனா இருக்க நான் விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமே எங்களை வழிநடத்துங்க. நீரே எங்களை ஆளுகை செய்யும். எங்களுடைய விருப்பத்தின்படியில் கத்தாவே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சியின்படி நடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உண்மையாய்மை நோக்கி கூப்பிடுவதற்கு ஆண்டவரே நான் உடனே மறுவுத்தரவு கொடுக்கிறேன்னு சொன்ன தேவனே, உண்மையாய்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சியோடுமை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஜெப ஆவியை நீர் ஊற்ற வேண்டுமாய் கிருபை செய்யும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க நீ உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே.
எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் எத்தனையும் உடைய கரத்தில் இருக்கிறது கத்தாவே. உமக்கு சித்தமானபடி நீர் எங்களை வணைந்து கொண்டு கத்தாவே, உமக்கு பிரியமானபடி நீர் எங்களை நடத்த விடமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும். துதி கனமை மேலாம் மீட்பரச்சன் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதே அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகை எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெயிப்பதற்காக சகோதரர் பிரபு அவர்கள் வந்திருக்கிறாங்க.
தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கத்தக்கதாக நாம் முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமுள்ள தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த நாளை காண செய்திரே என் தேவனே. கர்த்தாவே, இந்த நாளை நாங்கள் காணும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீர் பாராட்டின கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் கர்த்தாவே உமது கிருபை புதிதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த புது கிருபையை நாங்கள் பெரும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி தேவரே கர்த்தாவே உமது ஆலயமான சரீரமான ஆலயத்துக்கு தேவரை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இன்று கர்த்தாவே உமது கிருபையானது தேவனே கர்த்தாவே எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர், நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை இந்த ஊழியத்தில் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் பாவங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரம் தள்ளி எங்களை சுத்திகரித்து தேவரீர் இந்த ஊழியத்திற்காக கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே நாட்டினீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நாளாய் தேவரீர் உமது கர்த்தாவே தயவுனால் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தரவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே வார்த்தையாக எங்களோடு அனிதினமும் கர்த்தாவை பேசிக்கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் மறந்தன எங்களை மறவாத எங்கள் ஆண்டவரை இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அனிதினமும் தேவனே உமது வார்த்தையினால் எங்களை போஷித்து பரிசுத்த ஆவியானவரே எங்களை உமது வல்லமையினால் வழிநடத்தி கொண்டு வருகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் நடக்கையில் இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் போகையில் எங்களோடு வருகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உறங்கும் போது எங்கள் கர்த்தாவே பக்கத்தில் கர்த்தாவே அமர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நிற்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் தேவரே நீர் எங்களுக்கு அளித்து கொண்டு வந்த அந்த இலவச கிருபை தான் ஆண்டவரே. அப்போ மகா பெரிய கிருபையினால தேவரே நாங்கள் இன்று வரையும் கர்த்தாவே நாங்கள் கால் ஊண்டி நிற்க முடியாது செய்திரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தின் பகுதிக்காக பரிசுத்த ஆவியானவரே எங்களெல்லாம் கர்த்தாவை தெரிந்து கொண்டு கர்த்தாவை சுத்திகரித்து கர்த்தாவை தகுதிப்படுத்தினரே, கர்த்தாவை ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு வந்திரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தாவை நிறைவேற்றி தருகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பல விண்ணப்பங்கள் நிறைவேற்றினவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்று ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் தர போதுமானவராய் இருக்கிறே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் வேண்டுதலை கேட்கிறவரே துதிக்கிறோம். எங்கள் காண்கிறவரே துதிக்கிறோம். எங்களை போஷிக்கிறவரே துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருகிறவரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, எங்கள் தஞ்சை தலைமை சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, தலைமை சபை நீர் ஆசீர்வதிப்பீராக. தலைமை சபையின் ஊழியத்தை கர்த்தாவே நீர் கர்த்தாவே பள்ளிக்கு பெருகும்படியாக கிருபையை தருவீராக ஆண்டவரே. தலைமை சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே கர்த்தாவே, அவங்களை கர்த்தாவே நீர் உமது ராஜ்யம் கர்த்தாவே விரிவாக்க முடியாது கர்த்தாவே நீர் அவங்களை பயன்படுத்துவீராக. அப்பா கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, சபையில் உள்ள மூப்பர்கள் விசுவாசிகள் கர்த்தாவே எல்லாத்தையும் அது இரத்த கோட்டைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாம் பள்ளிக்கு பெருகும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக. அப்பா, தஞ்சாவூர் முழுவதும் கர்த்தாவே ஆத்மநேச சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக. விசேஷமாக எங்கள் தலைமை போதகர் அப்பா அப்போஸ்தலர் டி ஆசீர்வாதமையாவுக்கு நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அவங்களோடு மொத்த காரம் இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக. பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் பிரதர் 20 ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க போகிலும் வருகிலும் பரிசுத்த ஆவியானவரே உமது கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஊழியத்தின் கர்த்தாவே, ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தாவே நீர் பெரிதாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது காரணம் ஊழியத்தோடு இருந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இயேசு ராஜாவே அப்பா ஊழியத்துக்கு எதிராக கர்த்தாவே எந்த மதவாத சக்தியிலும் அந்தகார வல்லமைகளும் கர்த்தாவே செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானவரே எல்லாத்தையும் கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே எதிராக செயல்படுற எல்லா சக்திகளும் கர்த்தாவே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஊழியத்தை நீர் பாதுகாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திருச்சி ஊழியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சி ஊழியத்தின் கர்த்தாவே தலைமை சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தலைமை சபையின் தலைமை போதகர் அந்தோனியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஏசப்பா ஒரு நல்ல மெய்ப்பர் இடத்துல எங்களை சேர்த்து நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. திருச்சி பட்டணம் முழுவதும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே ஆத்மநேசர் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக அப்பா. கர்த்தாவே உமது ஆலயமான கர்த்தாவே உமது சரீரமான அந்த ஆலயத்துக்குள் அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடுவித்து கர்த்தாவே அழைத்து கொண்டு வந்து விடுவித்து கொண்டு வருகிறீர். அதற்காக சோதரிகிறோம் அப்பா. இந்த ஆலயமானது கர்த்தாவே இந்த பகுதிக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. வருகின்ற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இந்த கர்த்தாவே உமது வெளிச்சத்தில் கர்த்தாவே பிரகாசிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா. கர்த்தாவே போதகர் அம்மாவை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பாஸ்டர் சாம் ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியத்தில் கர்த்தாவே பிரயாசப்படுகின்றப்பா எங்கள் பாஸ்டர் பிரயாசம் பண்ணுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே நீர் வாய்க்க செய்வீராக அப்பா. அவங்க ஊழியத்தின் போகையில் வரையிலும் பரிசுத்தாவியின் உதக்காரம் கூட இருந்து கர்த்தாவை வழிநடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியக்காரங்கள் பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ராஜாவை கர்த்தாவை ஜெப வேளையில் கர்த்தாவை கூட்டங்களில் கர்த்தாவை தேவதாசில் மறைத்து உமது வல்லமைகளும் உமது கிருபைகளும் கர்த்தாவை கிருபைகளும் வெளிப்படும்படியாக கர்த்தாவை நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தடையின்றி ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட விடுவிக்கப்பட கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவரே ஊழியத்தின் தேவைகள் அனைத்தும் கர்த்தாவை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா இயேசு ராஜாவே ஊழியத்தில் அநேக தேவைகள் இருக்காண்டவரே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கல்லறை தோட்ட நிலவங்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. மாத்தூர் ஆலயம் கட்டப்பட பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக அப்பா. நீண்ட நாளாய் கர்த்தாவே அது கர்த்தாவே தடைப்பட்டு கொண்டிருக்க காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் தடைகளை நீக்கி கர்த்தாவே சீக்கிரமே மாத்தூர் ஆலயம் கட்டப்பட தேவ ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாக வந்து சரீரமான ஆலயம் மாத்தூர் கர்த்தாவை ஸ்தாபிக்கப்பட கட்டப்பட பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆலயம்ன்றது கர்த்தாவே இந்த பகுதிக்கு கர்த்தாவே ஒரு பெரிய வெளிச்சமாய் தோன்றும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா. மாத்தூர் ஜனங்கள் எல்லாம் கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபைக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் வாங்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. மற்றும் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தில் ஆத்மநேசர் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும். கர்த்தாவே எங்கள் சபை கூடுதல் சீக்கிரம் ஆரம்பிக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபை தெரிவீராக. இதுக்கு பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் வழி நடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க மூலியமாக கர்த்தாவே தேவனோட திட்டங்கள் அங்கே கர்த்தாவே இலங்கை தேசத்தில் கர்த்தாவே செயல்படுத்தப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தாவே நடைபெற்று வருகின்ற அப்பா கர்த்தாவே அந்த விடுதலை உபவாச கூட்டம் அப்போ அந்த ஆராதனை வேலையில் கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாக இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வருகின்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் விடுவிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே கடன் பிரச்சனைலாம் வரலாம் ஆண்டவரே. அவங்க பிரச்சனைகள்லாம் விடுவிக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே தொழிலில் நஷ்டத்தோடு வரலாம் ஆண்டவரே. அவங்க தொழிலெலாம் செழிக்க முடியாது கர்த்தாவே. நஷ்டங்கள் எல்லாம் லாபமாய் மாறும் முடியாது கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் வேலை இல்லைன்னு சொல்லி வரலாம் ஆண்டவரே. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற கர்த்தாவே வேலை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே வரலாம் ஆண்டவரே. அவங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே இங்கே ஒரு குழந்தை பெரும்படியாக தேவரே நீர் கிருபை செய்வீராக. பலவித போராட்டத்தினால கர்த்தாவே இங்கே வருகின்ற குடும்பங்களை தேவரே உமது பரிசுத்த கரத்தினால கர்த்தாவை நீர் தொட்டு கர்த்தாவை சந்தோஷத்தின் சமாதானத்தை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா பலவீனத்தோடு கர்த்தாவை நோய்களோடு வரலாம் ஆண்டவரே. அவங்க நோய்கள்லாம் கர்த்தாவை நீர் தீர்த்து போட்டு கர்த்தாவை நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கர்த்தாவை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மற்றும் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே இங்கே நடக்கின்ற கர்த்தாவே இந்த ஆராதனை வேலையில் தேவனே பாடல் பகுதியில் கர்த்தாவே நீர் பலமாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை பகுதியில் பலமாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே வேத வாசிப்பின் பகுதியில் கர்த்தாவே நீர் பலமாக இறங்கும்படியாக செபிக்கிறோம். தியான பகுதியில் பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமைகள் கர்த்தாவை வந்த ஒவ்வொருத்தரும் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே கர்த்தாவே விடுவிக்கும் ஆராதனை வேலையில் தேவரீர் நீர் உமது வல்லமை கர்த்தாவை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இந்த இடம் முழுவதும் இயேசு ராஜாவே கர்த்தாவே வந்திருக்க கர்த்தாவை ஒவ்வொருத்தரையும் நீ தொட்டு கர்த்தாவை ஒவ்வொருத்தரையும் நீ விடுவித்து கர்த்தாவை வந்தவனாம் போகாதபடி கர்த்தாவை புது சிருஷ்டிகளாய் மாறி போக முடியாது கர்த்தாவை நீர் கிருபையை தருவீராக ஆண்டவரே. வந்தவர்களோட இருதயங்களை கர்த்தாவை நீர் அவங்களோட பேசுவீராக. அவங்க முழுமையாக தங்களை ஒப்பு கொடுக்க முடியாது கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டும். கர்த்தாவை ஒரு பெரிய ரட்சிப்பன் கர்த்தாவை எழுப்புதல் கர்த்தாவை உண்டாக முடியாது கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டுவீராக. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்போ அந்த 70 நாள் வேத வாசிப்பு கர்த்தாவே இந்த பகுதியை கர்த்தாவே இந்த சபைக்கு கர்த்தாவே நீர் தந்திரி உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ ஒரு வேத வாசிப்பு நீ எழுப்புதல பரிசுத்த ஆவியானவர் நீர் கட்டளையிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்போ அந்த எழுப்புதலானது மற்ற கிளை சபைகளும் கர்த்தாவே போய் பரவும்படியாக கர்த்தாவே கிருபையை தந்திரி உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த சபையானது கர்த்தாவே மற்ற சபைகளுக்கு முன் மாதிரியாக கர்த்தாவை நிறுத்தினரே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பவுல் ஐயாவை போல கர்த்தாவே நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னது போல கர்த்தாவே இந்த சபைன்றது முன்மாதிரியாக கர்த்தாவை நீர் நடத்தி கொண்டு வருகிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே இந்த சபையின் மூலியமாக கர்த்தாவே பிரஸ்தாபப்படுத்த கர்த்தாவை நீர் கிருபையை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமம் இந்த சபை மூலியமாக கர்த்தாவை இந்த பகுதியில் பிரஸ்தாபப்படுத்தப்படணும். அதற்காக கர்த்தாவை நீர் கிருபை செய்வீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த வலைதளத்துக்கு அடிமையாக இருக்கின்ற கர்த்தாவே குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, இளைஞர்கள் கர்த்தாவே, பெரியவரெல்லாம் அந்த வலைதளன்ற ஒரு கண்ணிக்கு கர்த்தாவே அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. இவர் எல்லாத்தையும் கர்த்தாவே நீர் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்போ. அந்த கண்ணிகள் தெருக்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தாவை இவங்க விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே இந்த வலைதளன்றது அப்பா கர்த்தாவே அவங்க குடும்பத்தை விட்டு பிரித்திருக்காண்டவரே. அப்போ உண்மை விட்டு பிரித்திருக்காண்டவரே. இந்த சத்துருவானவன் கர்த்தாவே முற்றிலும் அழிக்கப்பட்டு போகணுமாண்டவரே. கர்த்தாவே நீர் எப்படி இந்த காரியங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே நீ கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள். சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனை கர்த்தாவே உண்மையாக ஒத்துமா இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக அப்பா. கர்த்தாவே எந்த விதத்திலும் தேவனே உங்களை விட்டு விலகி விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருத்தரையும் அது கண்மணிக்குள் நீர் வைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ராஜ்யங்கள் கர்த்தாவே அவங்க கையில் கர்த்தாவே ஒப்படைக்கப்படணும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே உமது வருகைக்காக கர்த்தாவே இந்த தேசத்தில் கர்த்தாவே இந்த இளைஞர்களை கொண்டு கர்த்தாவே தேவனோட ராஜ்யம் கட்டப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே ஆத்மநேசர் ஊழியத்திலேருந்து கர்த்தாவே எத்தனையோ ஆத்மாக்கள் பிரிந்து போயிட்டாங்க ஆண்டவரே. சத்ருவின் கிரியல்னால சத்ருவின் சித்தத்தினால கர்த்தாவே அனைத்தும் கர்த்தாவே ஒளிந்து போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் அந்த ஆத்மாக்கள் சபையில் வந்து சேர்க்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. விட்டு போன ஆத்மாக்கள் மறுபடியும் சபையில் சேர்ந்து கர்த்தாவே மோடு கர்த்தாவே அவங்களும் மனவாட்டியாக நிற்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. வல்லமுள்ள தேவன் அவங்களுக்கு நித்திய ஜீவனை பெரும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக கர்த்தாவே ஆத்மாக்களை கர்த்தாவே ஆத்மநேசர் சபைக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியான தடைகளால் நீர் உடைத்து போடும். அநேக அற்புதத்தினாலும் அடையத்தினாலும் கர்த்தாவே இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் வல்லமையானது கர்த்தாவே வந்த ஒவ்வொருத்தரையும் தொட்டு கர்த்தாவே சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்மா அறுவடை செய்ய கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. வல்லமுள்ளதினை ஒவ்வொரு ஆத்மாக்களும் கர்த்தாவே சபை வளர்ச்சிக்கு அவன் ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. குடும்ப ஜபங்கள் தனி ஜபங்கள் கர்த்தாவே வீட்டில் ஏறெடுக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. அப்போ எங்கள் சபை ஒரு விசுவாசிகள் அனைவரும் கர்த்தாவே ஊழியத்தை தாங்கத்தக்க கர்த்தாவே அவங்க செயல்பாடு இருக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. பேச்சுக்களெல்லாம் கர்த்தாவே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. அவங்க பேச்சின் மூலியம் அநேக ஆத்மாக்கள் அறுவடை செய்யும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. அவங்க சாட்சியின் மூலியமாக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. வல்லமுள்ள தேவனே ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்கள் தாளந்தை பயன்படுத்தும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும். தேவனே நாங்கள் ஜீவன் உள்ள வரையும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஊழியத்துக்காக உண்மையாக உத்தமாக செயல்படும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமானது கர்த்தாவே திருச்சிப்பட்டதற்கு ஒவ்வொரு கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மாவுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த கடைசி காலத்தில் தேவனே உமது வருகைக்கு முன்பாக பரிசுத்த ஆவியான திருச்சி பட்டணத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அப்போ அது சரீரமான இந்த ஆலயத்தில் கலந்து பிரவேசிக்க முடியாத கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. தேவரே வல்லமுள்ள தேவனே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே சங்கலித்தோட ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே கர்த்தாவே சங்கலித்தோட ஜெபத்தின் பலனாக பரிசுத்த ஆவியானவரே சபைக்கு கர்த்தாவே அநேக ஆசீர்வாதங்களை தேவனே நீர் தந்து கொண்டு வருகிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நாங்கள் உண்மையாக ஒத்துமா இருக்க முடியாது கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. வல்லமுள்ள தேவனே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எதற்காக அந்த சங்கலித்தோட ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதோ பரிசுத்த ஆவியானவரே அதை நாங்கள் உண்மையாக ஒத்துமா செயல்பட முடியாது. தேவனோட திட்டங்கள் சித்தங்களும் கர்த்தாவே உமது வருகைக்கு முன்பாக அந்த பகுதியில் அது நிறைவேற்றப்படும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. ஜெபக்குழுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபக்குழுவில் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தாவே நீர் காமித்துக் கொண்டு வருகிறீர் உமக்கு நன்றி. இன்னும் அநேக அடையாளங்கள் கர்த்தாவே ஜெபக்குழு ஆரம்பிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. அப்போ நீர் குறித்த 120 ஜெபக்குழுக்கள் கர்த்தாவே 2026 கர்த்தாவே அது நிறைவேற முடியாது கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான ஜெபக்குழுக்கு பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இரத்த கோட்டைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் அவங்களை பாதுகாத்து வழிநடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குழு ஜெபிக்கின்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவரே அவங்களை மறுத்து நீர் வல்லமையும் கர்த்தாவே உமது கிரிகளும் உமது அற்புதங்கள் வெளிப்படும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அவங்களை மறுத்து நீர் வெளிப்படுவீராக. தேவனே அங்கே ஜெபக்குழுவில் நடக்கின்ற ஒவ்வொரு வீடுகளும் கர்த்தாவே அந்த பகுதியில் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும் அப்பா. ஜெபக்குழு நடக்கின்ற பகுதி ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஆலயமாய்
மாறம்பட கர்த்தாவே ஒரு ஆலயங்கள் கட்டப்பட கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக. கர்த்தாவே ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே வல்லமுள்ள தேவனே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே எங்கள் ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் தர போதுமானவராக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றி கர்த்தாவே அற்புதங்கள் அடையாளையும் காண செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கொண்டாதார். காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவன் அவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். விசேஷித்த விதமாய் பரிசுத்த உபவாச நாளிலே அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே விடுதலை பெற கர்த்தர் நமக்கு இந்த நாளை குறித்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பாடி உடைய நாமத்தை உயர்த்தி போற்றுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி என் கொம்பை உயர்த்தினீரே என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள், கிருபைகள் பெருகும். கர்த்தரை துதியுங்கள், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தரை துதியுங்கள், சத்துருக்கள் வீழ்த்தப்படுவார்கள். ஆகவே கர்த்தரை துதித்தால் நாம் பெருகுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளிலே துதிக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுப்பாராக. இன்றைக்கி விடுதலையின் உபவாச ஜெபக்கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் கனப்படுத்தி வருவோம். ஆராதித்து, உபவாசத்தோடு ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கும் பொழுது அநேகர் விடுதலையை பெறுகிறதை பார்க்கலாம். முக்கியப்படுத்தி வருவோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வேத புஸ்தகத்தை திறந்து ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை இங்கே என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, பயப்படாதே. பயம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பயத்தை கொடுக்கிற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், எங்கு பார்த்தாலும் பயம். பல நாடுகளில் இப்போ பயம், மக்களுக்கு பயம். எப்போ என்ன நடக்குமோ, எப்போ குண்டு விடுமோ. இப்படி உலக நாடுகளெல்லாம், தலைவர்களெல்லாம், ஜனங்களெல்லாம் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒருவர் சொல்றாரு, இப்போது மகளே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. என்னதான்
வாழ்க்கையிலே பயம் வந்தாலும் கர்த்தரை போல பயத்தை நீக்கக்கூடியவர் யாரும் இல்லை. தாவீது 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயமும், பயத்தில் மரண பயம்னு ஒன்று உண்டு, அது கொடூரமானது. கர்த்தருக்கு மரண பயம், மரண கண்ணி, மரண பயம் எல்லாரையுமே ஆட்டி படைக்கும் அந்த நேரத்தில். அது மாதிரி பலவிதமான பயம், பேயை குறித்து, நோயை குறித்து பல பயங்கள் மனிதனை வாட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடன் பிரச்சனை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதேன்னு. இங்கே ஒருவர் சொல்றார், போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், மகளே, இப்போது மகளே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, உனக்கு என்ன வேண்டுமோ அத்தனை நான் செய்வேன்றான். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற ஒரு போவாஸ் நமக்கு இந்த நாளிலே காலை வேளையிலே சொல்லி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு போவாஸ் உண்டு. போவாஸ் என்றால் வலிமையானவர், வலிமையான வல்லமையானவர். அவர் ஒரு ஐஸ்வர்யமானார். போவாஸ் ஒரு ஐஸ்வர்யமான், அந்த பட்டணத்தில் செல்வாக்கோடு வாழ்ந்தவர். அதைவிட நம்முடைய ஆண்டவர் செல்வாக்குள்ளவர், மகிமையானவர், வல்லமையானவர், ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவையெல்லாம் என்ன ஆக்கிடுவார், நிறைவாக்கிடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நமக்கு நிறைவை கொடுக்கிறவர். ஆகவே முதலாவது சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். முதலாவது நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்யணும்னா நாம் ஒரு நல்ல குணசாலியாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? குணசாலி. குணசாலி என்பதை குடும்ப அறிவுன்னு சொல்லலை, ஊரார் எல்லாம். இவள் ஒரு புறஜாதியால், இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, பெண். ஆனால் தன் கணவனை இழந்து பல இழப்புகள் வந்தாலும் தேசத்தை விட்டு நகோமியோடு வருகிறாள். நகோமியோடு வருகிறார். எல்லாவற்றையும் விட்டு வந்தாச்சு. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தர் வாண்டோன்னு வந்துட்டார். ஆனால் மறுபடியும் அந்த பக்கமே கால் வைக்கல பாருங்க. பையனுக்கு பொண்ணு தேடி போனாலும் அங்கே ஒரு தன்னுடைய உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனை தான் அனுப்பினார். அவர் சொன்னார், பெண்ணு வரலைன்னா பையனை கூட்டிக்கிட்டு போகட்டா? இல்லை, நானும் வரக்கூடாது, பையனும் வரக்கூடாது. கர்த்தர் சொன்னார், நீ வெளியே வந்துருன்னார். அந்த தேசத்தை விட்டுட்டே வாழ்னார். மறுபடி நான் ஏன் போய் அங்கே காலை வைக்கணும் கர்த்தருக்கு? அதனால் ஒரு தூதனை அனுப்புவார்னு சொல்கிறார். உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்பி இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதுதான், விட்டாச்சா மறுபடி தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருதயத்தில் எகிப்தையே நினைச்சானா வெளியே வந்த பிறகும் வெள்ளைப்பூண்டையும் நினைக்கிறான், வெங்காயத்தையும் நினைக்கிறான், கொமட்டி வெள்ளரிக்காயை நினைக்கிறான், இறைச்சி பானையை நினைக்கிறான். வந்தாச்சு இல்லை, அதை நினைச்சான். ஆனால் அங்கே ஒடுக்கப்பட்டானே, அடி வாங்கினானே, அதை நினைக்கல பாருங்க. இருப்பு காலாவாயாது, எகிப்து என்ற இருப்பு காலாவாய், அதை நினைக்கலையே. அங்கே பட்ட ஒடுக்கத்தை நினைக்கல, துன்பத்தை நினைக்கல, இதெல்லாம் நினைக்காம இப்படி ஒரு சூழ்நிலை. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றாரு, நம்மை பார்த்து, பயப்படாதே, உனக்கு நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? வேண்டியபடியெல்லாம் செய்ய போறேன், நீ விரும்புகிறபடியெல்லாம் செய்ய போறேன். ஆனால் நீங்க ஒரு ரூத்தை போல வாழ வேண்டும், ஒரு ரூத்தை போல இருக்க வேண்டும். ஒரு பால் போயாச்சு, ஒரு பால் பின்மாற்றம். இவள் பின்மாற்றத்துக்குள்ளே போகலை. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நெருக்க வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும் எனக்கு நகோமி போதும். நகோமி சபைக்கு அடையாளம், பழைய ஏற்பாட்டின் ஒரு சபைக்கு அடையாளம். கர்த்தருக்கு சபை போதும், எனக்கு ஐக்கியம் போதும். கர்த்தருக்கு கர்த்தர் போதும், சபை போதும், ஐக்கியம் போதும்.
எனக்கு மாமியுடைய ஐக்கியம், நகோமி ஐக்கியம்தான். நகோமியோடு உள்ள ஜனங்கள் தான் எனக்கு வேணும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மோவாபிய ஸ்திரீ மோவாபிகளை கும்பிட்ட சாமிகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா பாரு இந்த அம்மா. எல்லா விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருச்சு இந்த அம்மா. எனக்கு யார் போதும், எனக்கு நகோமி வழிபடுகிற தேவன் போதும். கர்த்தருக்கு எனக்கு உம்முடைய தேவன், உம்முடைய ஜனம் எனக்கு போதும். உம்மை ஐக்கியம், உம்முடைய ஜனங்களோடு நான் ஐக்கியப்பட்டு வாழணும். அந்த அப்பத்தின் வீட்டில் வந்து வாழணும். அந்த யூதா ஜனங்களோடு வாழணும். கர்த்தருக்கு துதிக்கிற கூட்டம் எனக்கு போதும், செபிக்கிற கூட்டம் எனக்கு போதும், ஆராதிக்கிற கூட்டம் எனக்கு போதும், எனக்கு சபை போதும். கர்த்தருக்கு எப்படி பாருங்க. ஆமா, இது போதும். இதை நம்பி வாங்க. உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு போவாசி இருக்கிறார். அங்கே மோவாபில் அல்ல, பெத்லேமிலே இருக்கிறார். பெத்லேமிலே ஒரு போவாசி இருக்கிறார். அதுக்காகத்தான் இயேசு பெத்லேமிலே பிறந்தார். அப்பத்தின் வீடாக, ஜீவ அப்பமாக அங்கே வந்து பிறந்தார். கர்த்தருக்கு ஜீவ அப்பம் நானே. அருமையானவர்களே, அப்பத்தின் வீடு எனக்கு போதும். அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்றாங்க பார்த்தீங்களா? உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். கர்த்தருக்கு நீ எங்கே சாகுறியோ அங்கே தான் நான் சாவேன். கொஞ்சமாவது அந்த அம்மா குடும்பத்தை நினைக்கல. அப்பா அம்மா இங்கே விட்டாச்சு. ஆமா, எனக்கு கணவன் வீடு போதியா. கர்த்தருக்கு அதுதான் சபை. சபைக்காக ஒப்பு கொடுங்க. அருமையானவர்களை, இந்த அப்பத்தின் வீடை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த அம்மா சொல்லுது, அவர் சொல்றாரு, நீ குணசாலி. என்ன சாலி? நீ குணசாலி. இன்னைக்கு நாமெல்லாம் குணசாலியா இருக்கணும். நிறைய பேர்ட்டு பணம் இருக்கலாம், பணசாலியா இருக்கலாம். குணசாலி தான் ஆண்டவர் விரும்புறது. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் இன்னைக்கு நம்மளை எப்படி அறியறாங்க, நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, சபையின் நடுவில் நம்ம யாருன்னு மக்கள் அறிய வேண்டும். குணசாலி என்பதை அறிய வேண்டும். கர்த்தருக்கு இவ வாயாடியா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன அடி? வாயாடி. ஆமாம், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குணசாலியாக இருக்கணும். என்ன சாலி? குணசாலி. ரூத் என்றால் பெண் சிநேகிதியாம், பெண் சிநேகிதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி ஒரு சிநேகம். நல்ல கவனியுங்கள். குணசாலி. நீங்கள் வேதத்தில் இன்னொருவரை குறித்து குணசாலி என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, இந்த பெரியவர், சில பிள்ளைகள் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கீழ்ப்படியும். இந்த வர 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 என்ன ஆயிடும்? வர வர கழுதையாயிடும். ஆமாம், அருமையா பிள்ளையா இருக்குது. வர வர கழுதை, ஊர் சுற்றி கழுதை, அடங்காத கழுதை, சில கழுதைகள் இருக்கு, உதைக்கிற கழுதை. கர்த்தருக்கு ஆமாம், அது மாதிரி சில பிள்ளைகள் அப்படி ஆயிடுவாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, ஒருவன் வேட்டையில் வல்லவனா போயிட்டான், வேட்டைக்காரனா. இன்னொருவனை குறித்து சொல்லுது, அவன் குணசாலி. என்ன சாலி? குணசாலியா இருக்கணும். ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பிள்ளை வீட்டில் குணசாலியாக வளரணும். அந்த குணசாலி பாருங்க, கூடாரவாசியாக இவன் இருந்ததுனால குணசாலியாக வளர்ந்தான். ஒருவன் என்ன காடு கரை வன 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 சஞ்சாரியாக இருந்ததுனால அவன் வேட்டைக்காரனாகவே போயிட்டான். அவன் குணசாலியாக வரலை, அவன் குணசாலியாக இல்லை. கர்த்தருக்கு தாண்டோண்டித்தனமாக அப்பா அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அப்படியே போயிட்டான். போய் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தான். நம்ம வாழ்க்கை என்பது முக்கியம். ஆகவே வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாளானது எல்லாவற்றையும் விளங்க பண்ணணும்.
நாள் ஆக ஆக நீங்கள் யாருன்னு வெளிப்படணும், காமிக்கணும். நாள் ஆக ஆக உங்கள் குணலட்சணம் விளங்கணும், உங்கள் சுபாவம் வெளிப்படணும். வளர வளர கர்த்தருக்குள் வளர்ச்சி அடையணும். கூடாரம் என்பது சபை. அந்த கூடாரத்தில் ரெபெக்காள் நல்ல போதித்து வளர்த்தா, அதான் தாய். அந்த ரெபெக்காள் யாக்கோபுக்கு நல்ல போதனை செய்தால் குணசாலியாய் உருவாக்கினார். குணசாலியாய் உருவாக்கினார். ஒரு தாய் அப்படித்தான் உருவாக்கணும், பிள்ளைகளை உருவாக்கும் தாய். ஒரு சரியான சபை ஒரு ஒழுங்குக்குள்ளே பிள்ளைகளை வளர்க்கணும், போதித்து வளர்க்கணும். கர்த்தருக்கு சார் இவன் ஒரு குணசாலி. அதனால தான் பிற்காலத்தில் இவன் கர்த்தருக்காக ஜொலிக்க ஆரம்பித்தான். இவனுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா யாக்கோபு, இஸ்ரவேல், யெசூரன் அப்படி வளர்ச்சி போய்கிட்டே இருந்துச்சு. அருமையான ஒரு தேசமே இவன் பேரில் இன்னைக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஆகவே கவனியுங்கள், குணசாலியாய் மாறுங்கள். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒபதியா தீர்க்கதரிசி சொல்றாரு 18வது வசனத்தில். ஒபதியா ஒரு அதிகாரம் தான், ஒரு புஸ்தகம் தான். 18வது வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாய் இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். நல்ல கவனிங்க, இவர்கள் என்ன செய்வாங்க? இது நெருப்பு. யாக்கோபு ஒரு நெருப்பு, யோசேப்பு ஒரு நெருப்பு, அக்கினி ஜுவாலை. கர்த்தருக்கு ஏசா வம்சம்லாம் யாரா போயிடுச்சு? வைக்கோல் துரும்பா போயிடுச்சான். வைக்கோல் துரும்பு. ஒரு நெருப்பு இருந்தால் எரிஞ்சு போயிடும். பார்த்தீங்களா? நம்ம குணசாலி இல்லை, குணசாலி இல்லை. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே யாக்கோபை விட்டு எல்லாவற்றையும் அள்ளிக்கிட்டு பிரிஞ்சே போனானா. செபிக்கிறவன் விட்டு பிரிஞ்சு போயிட்டான், குணசாலியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், ஒரு அக்கினியாய் இருக்கிறவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். கர்த்தருக்கு நல்ல கவனிங்க, பிரிந்து 36ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யாக்கோபை விட்டு ஆதியாகமம் 36 யாராவது அந்த வசனத்தை எடுச்சிங்கன்னா, 6வது வசனமா வாசிங்க. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். கானானின் தரிசனம் வேணும். அவன் யாக்கோபு வேறு தேசத்துக்கு போகல, கானானின் தரிசனம் அவங்க அப்பாவுக்கு, அவங்க தாத்தாவுக்கு. கர்த்தருக்கு இவன் மாத்திரம் பிரிஞ்சு போகிறான் பாருங்க. ஒரு தரிசனத்தோடு இருந்தவன், பிறந்தவன், இப்போ எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகிறான். ஒரு தரிசனம் வேணும். ஒரு தரிசனத்தோடு தான் இந்த சபைக்குள்ளே நீ வந்தாய், ரட்சிக்கப்பட்டாய். கர்த்தருக்கு இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் சம்பாதிச்சாச்சு, பெரிய ஆள ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இருக்கு. அதனால நான் போறேன்டான்னு போயிட்டான். நீ வேணா ஜெபிச்சுக்கிட்டே கெட, நீ துதிச்சுக்கிட்டே கெட, நீ ஆராய்ச்சிக்கிட்டே இரு, நான் போறேன் அப்படின்னு போயிட்டான். ஜெபிக்கிறவன் விட்டு, ஆராதிக்கிறவன் விட்டு, பலிபீடம் கட்டி கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பத்தாரை விட்டு, வீட்டாரை விட்டு போகலாமா? ஐக்கியத்தை முறிக்கிறான் பார். கர்த்தருக்கு ஐக்கியம் என்பது மேன்மையான ஒன்று. அதனால் இவன் குணசாலி. இந்த குணசாலி ஒரு காலத்தில் இவன் வம்சமே அக்கினியாய் மாறிவிட்டது, ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு அதனால் நாமெல்லாம் கடைசி காலத்தில் ஒரு அக்கினியாக மாறணும் இல்லையா? அக்கினி ஜுவாலையாக மாறணும் இல்லையா? அதற்கு நாம் நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? நாம் ஒரு குணசாலியாய் வாழ வேண்டும் அல்லவா? கர்த்தருக்கு
ஆமாம், குணசாலி. என்ன சாலி? குணசாலி. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். 2 பேரை சொல்லி இருக்குது. ஒரு அம்மா பேரு குணசாலின்னு இருக்கு. இவ புருஷனுக்கு யாரு? கிரீடமாய் இருக்கிறாள். கிரீடம். கிரீடம். இந்த நல்ல குணமுள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கே கிரீடமா இருப்பாங்க. புருஷனுக்கு மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தாருக்கே ஒரு கிரீடமா இருப்பாங்க. வீட்டுக்கே ஒரு கிரீடம், வீட்டுக்கே ஒரு அலங்காரம். அவங்க தான் குணசாலி. கர்த்தருக்கு. ஆகவே குணசாலி, அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 31:10, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே குணசாலி. அடுத்த ஒரு ஸ்திரியை கூடி சொல்லி லெச்சையை உண்டு பண்ணுகிறவர்கள். ஒரு புருஷனுக்கு யாராயிடுறா? எலும்புருக்கி ஆயிடுறா. எலும்புருக்கியை, எலும்பையே உருக்கிடுவா. சதைய மாத்திரம் இல்லை, எலும்பையே உருக்கிடுவா. எலும்புருக்கி நோய் வரவே சில மனைவிமார் தான் காரணம். கர்த்தருக்கு. எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டு குடஞ்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு ஒரு நல்ல பெண்ணாக இருக்க வேணாமா? ஒரு புருஷனுக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், அவன் பண்ணுற வேலை இதில் நல்ல கவனிங்க. ஒரு குடும்பம், ஒரு சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கணும். கர்த்தருக்கு. ஏன்னா அதான் குடும்பம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படி இல்லாமல் போயிட்டு. ஆகவே எப்படி இருக்கணும்? புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கும் ஒரு குணசாலியாக இருங்க. எலும்புருக்கியாக இருக்காதீங்க. கர்த்தருக்கு. லச்சையை உண்டு பண்ணாதீங்க. அவமானம் உங்கள் வீட்டுக்கு வர காரணமாக இருக்காதீங்க. மிரட்டாதீங்க. கர்த்தருக்கு. மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் போட்டு நாம் எப்படி இருக்கணும்னா நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு. நீதிமொழிகள் 31:29 சொல்லுகிறது. அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். புகழுகிறார். யாரு புகழ்றா? புருஷன் புகழ்றார். ஒரு புருஷன் புகழும்படியாய் ஒரு மனைவி நடந்து கொள்ளுகிற. ஏன்னா அந்த அம்மா போன பிறகு அந்த குடும்பம் உயர்த்தப்படுது. அந்த பிள்ளைகள்லாம் அந்த அம்மாவை பார்த்து பாக்கியவதின்றாங்களாம். அந்த அம்மா ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறாளாம். ஒரு வியாபார கப்பல். ஆகவே வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அதிகாலையில் இருட்டோட எழும்புகிறாங்க. தன்னுடைய வீட்டு வேலை, குடும்ப வேலை எல்லாவற்றையும் கவனிக்கிறாங்க. இந்த காலத்தில் அதிகாலையில் எழும்புறவங்களை பார்க்க முடியலை. கர்த்தருக்கு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் டைமுக்கு படுத்துருவாங்க, காலையில் எழும்புவாங்க. அப்போ செல்ஃபோனே கிடையாது. இப்போ இந்த செல்ஃபோன் வந்து அது ஒரு பிசாசின் ஆயுதமாக போயிடுச்சு. கர்த்தருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக சோறு கொடுக்கறதில்ல. பெத்த பிள்ளைக்கு அது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. இது நோண்டிக்கிட்டே பிள்ளையும் பார்க்காது. அடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனால் அதுக்கு இன்னொரு ஃபோனை வாங்கி நீ பார்த்துக்க. கர்த்தருக்கு. இப்படி தான் இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அநேக வீடுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. என்ன தான் பிரசங்கம் கேட்டாலும், வார்த்தையை கேட்டாலும், பைபிள் படித்தாலும், சபைக்கு போனாலும் இதில் மாற்றமே இல்லையே, மாறலையே. கர்த்தருக்கு. ஆகவே டைமுக்கு எழும்பணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவனை கவனிக்கணும், அனுப்பணும் வேலைக்கு. இதெல்லாம் ஒரு மனைவினுடைய பொறுப்பு. அவங்க தான் குணசாலி. கர்த்தருக்கு. ஆகவே அது மாதிரி ஒரு புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய உண்டு. அது புருஷனுடைய வேலை. அருமையான தேவனுடைய வீடு உண்டு, வேலை உண்டு அப்படிம்பாங்க. போயிட்டு வேலைக்கு தன் கடமைகளை செய்து வீட்டுக்கு டைமுக்கு வந்து குடும்பத்தை கவனிக்க, இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவனுடைய வேலை. அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அதனால் இந்த புருஷன் சொல்கிறாராம் அந்த அம்மாவை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் எல்லா குணசாலிகளை விட நீ மேற்பட்டவள், நம்பர் 1 கர்த்தருக்கு. ஆகவே புகழுகிறான். ஒரு புருஷன் ஒரு மனைவியை புகழ வேண்டும்.
எதை பார்த்து? குணசாலி. கர்த்தருக்கு குணசாலி. அதனால தான் ரூத்தை பார்த்தவர் சொன்னாரு, நீ குணசாலி என்பதை என்னுடைய ஊரார் எல்லாரும் அறிவார்கள், அதனால உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீங்க குணசாலி ஆகணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார். நற்குணசாலிகள். என்ன குணசாலிகள்? நற்குணசாலிகளா இருந்தார். நற்குணசாலிகள். குணசாலின்னு பார்த்தோம், நல்ல குணமுள்ளவர்களாய் ஒரு பட்டணத்தார், அங்குள்ள விசுவாசிகள், அதாவது பெரோயா பட்டணத்தார். இது வரைக்கும் தெசலோனிக்கே தான் புகழ்ந்துகிட்டு இருந்தார் பவுல். ஆனால் இங்கே அவர்களை விட நற்குணசாலிகளாய் மாறுகிறதற்கு காரணம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளன். காலையில் பிரசங்கம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் பிரசங்கம், மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், டெய்லி விதவிதமான பிரசங்கம். எப்படி ஒரே சாப்பாடாக கொடுக்குறோம்? எல்லா சாப்பாடும் வருது டெய்லி, வித்தியாசமான ஆகாரம். கர்த்தருக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு ஆகாரம் இங்கிருந்தான் வருது. அப்பம், அடை, கர்த்தருக்கு எல்லாம் கொழுப்பான பதார்த்தங்கள் எல்லாம் இங்கிருந்து வருது காலையில். இப்போ இதை நம்ம கேட்கணும் இல்லையா? ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது நல்ல கவனிங்க, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த வசனம் உங்களை குணசாலிகளாய் மாற்றும். அதான் உண்மை. நற்குணசாலிகளாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு ஓடுங்க. அடுத்து இந்த வசனத்தை தியானிங்க, வேத வாக்கியங்களை தியானியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே இந்த வேதம் உங்களை நல்ல குணசாலிகளாய் மாற்றிவிடும். நற்குணசாலிகள், கர்த்தருக்கு நற்குணசாலிகளாய் மாற்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை படிச்சிங்கன்னா அவர் சொல்றாரு, ஆவியின் கனி, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். ஆவியின் கனியா? என்ன கனி இது? ஆவியின் கனி. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இதுதான் ஆவியின் கனி. சகல நற்குணம் இல்ல, ஒரு குணம் இல்ல, சகல நற்குணமும். நீ அபிஷேகம் பெற்றது உண்மையானால், வசனத்தை ஏற்றுக்கொண்டது நீங்கள் உண்மையானால், சகல நற்குணத்திலும், சகல நற்குணத்தையும் காமிக்கணும். கர்த்தருக்கு இந்த அனுபவத்தை கர்த்தாவே மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவன் சகல மனிதரை விட பூமியில் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அது ஒரு கனி, சாந்த குணம், மிகுந்த சாந்த குணம். பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அருமையான இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணத்தை சொல்றார். வெளியரங்கமான அலங்காரமும் உண்டு, உள்ளான அலங்காரமும் உண்டு அப்படின்றார். மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, ஆகவே புறம்பான அலங்கரிப்பான். அதெல்லாம் என்ன அலங்கரிப்பு? புறம்பான அலங்கரிப்பு. ஆமா, புறம்பான அலங்கரிப்பு. மற்றவங்க பார்க்கறதுக்கு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு தொங்க விட்டு நல்லா வாங்கி நல்ல மேலே வச்சுக்கிறது, விதவிதமான பூ, இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற. கவரிங்க, இந்த அலங்கரிப்பை சொல்லும்போது அழியாத அலங்கரிப்பு, அதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. கர்த்தருக்கு இதெல்லாம் அழியாத அலங்கரிப்பு, அழியவே அழியாது. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற ஒரு குணம் என்னன்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய
ஆமாம் ஆமாம், சாந்த வேணும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும், சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அமைதியில் உள்ள சில ஆவியில் அமைதியாக இருக்காது. அமைதியாக போகணும், அமைதியாக இருக்கணும். இந்த நாய் மாதிரி லவ்வுன்னுக்கிட்டு இருக்கும் சிலது நடக்குது. ஆமாம், வாயை அடக்கிறது கிடையாது கர்த்தருக்கு. ஆமாம், அமைதல் இருதயத்தில் மறைஞ்சிருக்கணும். அதான் ஒரு பெண்ணுக்கு அழகானது கர்த்தருக்கு. எவ்வளோ அருமை! இதெல்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த அமைதலுள்ள ஆவி இருக்கு பாருங்க, இதான் தேவன் பார்க்கிறாரு. தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அதை வெளிப்படுத்துங்க. இந்த குணம் வந்துருச்சுன்னா கட்டாய இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் ஒருவர் செய்வார். வேண்டியபடியெல்லாம் செய்வார். அவர்தான் போவாஸ். கர்த்தருக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு போவாஸ் நமது நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கடைசியில் பாருங்க, இந்த அம்மா அமைதியா, அவ்வளவு தாழ்மை அந்த அம்மாவுக்கு தெரியுமா? விழுந்து பணிகிறாங்க. அதாவது நகோமி சொல்றதெல்லாம் கேட்டுச்சு அந்த அம்மா. நகோமின்னா சபை சொல்லிட்ட முதல்ல. சில சொல்றதெல்லாம் கேட்டிங்கன்னா உருப்பிட மாட்டீங்க. ஆமாம், எங்கேயாவது கொண்டு போய் பாதாளத்தை தள்ளிடுங்க. நீ இப்படி செய், அப்படி செய், இப்படி செஞ்சால் அப்படி பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நல்ல ஆலோசனை வேணும், பக்தி விருத்திக்கு ஆலோசனை வேணும். அருமையானவர்களே, எப்படி அந்த அம்மா அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட சொல்லுது பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி, குழி எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடித்துக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அங்கேதான் போவாஸ் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்க்கணும். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, எண்ணெய் என்ற அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்துக்கோ, பிறகு அவரை சந்திக்கப்போ. கர்த்தருக்கு இதான் இதனுடைய சரியான ஒரு ஆவியானவருடைய சரியான ஒரு அர்ப்பணிப்பு. சபை சொல்லுது, நகோமி சொல்லுகிறார், நீ குளிக்கவேன், குளிக்கவேன். இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம்! மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இவ ஒரு மோபிய பெண், ஒரு புறஜாதியால் இப்ப அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்து விட்டாள். அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்து விட்டாள். அருமையானவர்களே, இப்ப அவங்க சொல்றாங்க, நீ அங்க இருந்த, நம்மெல்லாம் அங்க இருந்தோம், இப்ப சபைக்குள்ள வந்துட்டோம். இந்த சபை சொல்றத இப்ப நான் சொல்றதை கேளு. நீ முதலாவது ஞானஸ்நானம் எடு, இரண்டாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள், உன் தலையில் எண்ணெய் குறையாமல் இருக்கணும்னு பிரசங்கி சொல்ற. அபிஷேகம் குறையவே கூடாது, அபிஷேகம் நிறைவா இருக்கணும். எண்ணெய் பூசு. மூன்றாவது வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம் கர்த்தருக்கு. ஆகவே நீதியின் சால்வை, நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தாங்குடைய நீதிகள், இதெல்லாம் நீ உடுத்தினா தான் போவாசை அடைய முடியும். அதான் இயேசு. இயேசுவினை அடையணும் மணவாளனான்னா இத்தனை அனுபவம் நமக்கு தேவை, கர்த்தருக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சான். ஆகவே நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள், அறிவார்கள். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அருமையானவர்களே, தாழ விழுந்தால் பாருங்க என்னென்னா, அதுக்கு முன்னே அந்த வயலில் போய் கதிர் பொறுக்கினாள். இதெல்லாம் ஒரு சத்தியம். நிறைய ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. நாம் ஜபத்துக்கு போகணும் கர்த்தருக்கு. ஆகவே இன்றைக்கு குணசாலியாக மாறுங்க, நற்குணசாலியாக மாறுங்க. ஆகவே குணசாலியாக மாறுங்க. கர்த்தருக்கு ஆலோசனையை கேளுங்க, சபையின் ஆலோசனையை கேளுங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், அருமையானவர்கள், இன்னைக்கு நம்ம விருப்பம் நிறைவேற வேண்டியபடியெல்லாம் செய்ய இதை ஒப்பு கொடுங்க, இதற்கு ஒப்பு கொடுங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:28 சீக்கிரம் வாசிங்க. 15, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நம்முடைய விருப்பம்
நிறைவேற வேண்டியபடியெல்லாம் செய்கிறவரும் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவரும் நமது நடுவில் அசைவாடுகிற அந்த காலவெளியில் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், மகள் கொடிய வேதனையோடு பிசாசோடு போராடிக்கிட்டு இருக்கா. அப்பத்தான் அவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது. விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. இன்றைக்கு விசுவாசத்தோட நீங்கள் இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்துக்கு வாங்க. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ விரும்புகிறபடி, நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் தேவன் செய்வதை காணுவீர்கள். நடந்தது. விசுவாசம் நம்முடைய வேண்டிய காரியத்தை செய்துவிடும். கர்த்தருக்கு அவர் செய்வார். நம்மிடத்தில் அவர் என்னத்தை பார்க்க விரும்புகிறார்? ரெண்டாவது, விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். அவர் மேலே நமக்கு எந்த அளவு நம்பிக்கை விசுவாசம் பெருகுதோ அந்த அளவு அவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து 20ஆம் சங்கீதம் 4 சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம். அதற்கு முதல் வசனம் சங்கீதம் 20:1 படிச்சிங்கன்னா, கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஜெபத்தை முக்கியப்படுத்தணும். ஜெபம் இல்லாம எதுவும் நடக்காது. என் நாமத்தில் எதை கேட்டால் அதை நான். மத்தேயு 21:22 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கணும், ஜபிக்கணும். ஜபிக்காம எதுவும் நடக்காது, ஜபிக்காம எதுவும் கிடைக்காது. உங்கள் பிள்ளைகள் கூட ஜபிக்க கற்றுக் கொடுங்க. ஏதோ ஒரு நோட்டு கேட்குது, பேனா கேட்குது, பீஸ் பண்ண கொடுக்கணும்னா சோமனு கத்தர் கொடுப்பார், நான் தர்றேன்னு சொல்லுங்கள். உடனே எடுத்து நீட்டாதீங்க. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளருங்க. முழங்கால் போடு, சோமண்ணு கட்டாயம் எனக்கு கத்தர் கொடுப்பார், உனக்கு நான் தருவேன், நீ ஜெபச்சால் கிடைக்கும். அப்படி உருவாக்குங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்போ ஒரு தேவைன்னா கத்தர்கிட்ட ஜபிக்கணுன்ற பழக்கம் வரும், அந்த எண்ணம் வரும், அந்த எதிர்பார்ப்பு வரும். கத்தருக்கு கேட்டோன்னு அம்மா தந்துடுவாங்க, கேட்டோன்னு அப்பா தந்துடுவாங்கன்னா கட்டாயம் உன் பிள்ளை விசுவாசத்திலே வளராது. இதுதான் உண்மை. வேதம் என்ன சொல்லுது? அருமையான தீமோத்தே, உன்னுடைய விசுவாசம் உன் தாய்க்குள்ளே இருந்துச்சு, அந்த விசுவாசம் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு. பாட்டி அம்மாவுக்கு விசுவாசத்தை உருவாக்குனாங்க, அம்மா பையனுக்கு விசுவாசத்தை உருவாக்குனாங்க. கர்த்தருக்கு மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் தாய், இதுதான் தாயினுடைய தாய். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு அவங்க அப்பனுக்கெல்லாம் விசுவாசம் கிடையாது. ஏன்னா அவன் கிரேக்கன், அவன் ஒரு கிரேக்கன். கர்த்தருக்கு ஆமாம், இவ யூத. அந்த நாட்கள் அந்த பக்கம்லாம் எப்படி கிரேக்கன். இது லவ். கர்த்தருக்கு இது என்ன? லவ்வில் வந்தது. நிறைய லவ் பண்ணி தான் பார்க்குறார். தொழியை கழட்டி விட்டு போயிடுவார். கர்த்தருக்கு அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தரை லவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அருமையானவர்கள் அன்பு செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபம், நாமம். ஜபமும் வேணும், நாமமும் வேணும். இந்த ரெண்டையும் யார் முக்கியப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அவங்க மன விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தருவார். கர்த்தருக்கு இன்றைக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தார். முதலாவது, நீங்கள் ஒரு நல்ல குணசாலியாய் மாறுங்கள். அதில் சொல்கிறாரு அந்த வசனத்தில், அந்த வசனத்தை படிச்சுங்க. ரூத் 3:11 படிச்சிருங்க, ஜபத்துக்கு போயிடலாம். ரூத் 3:11 நேரமா. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. நற்குணம் முந்தின நற்குணத்தை விட பிந்தின நற்குணம் எப்படி இருக்கு? உத்தமமாய் இருக்கிறது. ஒரு உத்தமத்தை காண்பித்தார். பாருங்க, யாரு கூடயும் போகலை. எப்படியா இதை பேசணும்னா இப்போ டைம் இல்லை. ஆமாம்,
யாரோடையும் சுத்தலை. இவன் பணக்கார பையன், பிடிச்சிடலாம், நல்ல வீடெல்லாம் இருக்குது, வசதியாக பிடிச்சிடலாம், கத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இவனை பிடிச்சிடலாம், அவளை பிடிச்சிடலாம், இதெல்லாம் இல்லையா. அவர் என்ன அதெல்லாம் சொல்கிறார் பாருங்களேன். அதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. புகழுகிறான். நீங்கள் ஒரு ரூத்தை போல இருங்கள். நமக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார். அவர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய நாம முந்தின நற்குணத்தை விட பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கட்டும். அருமையால் நாம் குணசாலி என்பதை ஊரார் அறியட்டும், எல்லாரும் அறியட்டும். விசுவாசம் உள்ளவர்களாயிருப்போம். ஜெபத்தை முக்கியப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முக்கியப்படுத்துவோம். கட்டாயம் நமக்கு வேண்டியபடியெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் செய்வார். கண்களை மூடி முழங்காலிட்டு கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் செய்வேன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். ஒப்பு கொடுப்போமா? எதை குறித்து கவலையோடு இருக்கிறாய்? எதை குறித்து நீ சோர்வோடு இருக்கிறாய்? உன் குறைவை நிறைவாக்க ஒரு போவாஸ் இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் பெத்லெகேமிலே இருக்கிறார். அவர் பெத்லெகேம் என்ற அப்பத்தின் வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார். உன் குறைவுகளை நிறைவாக்குவார். என்ன உனக்கு குறை? என்ன உங்களுக்கு வேணும்? எதை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்க? வேலையா? திருமணமா? குழந்தை இல்லையா? மற்றும் கடன் பிரச்சனையா? பிரச்சனை ஒரு பக்கம், அதையும் மாற்றுவார். அவர் உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆமென் என்று இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசை ஆவியானவருடைய வல்லமை அக்கினியாய் இறங்கட்டும். யாக்கோபை போல குணசாலியாய் மாறி, அக்கினியாய் மாறி, ஜெப வீரனாய் மாறி, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவித ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரூத்தை போல குணசாலியாய் மாறி உத்தம குணத்தை வெளிப்படுத்தி நாங்கள் போவாசை அடைய வேண்டும். கிறிஸ்துவாகிய போவாசை நாங்கள் மணவாளனாய் அடைய வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, முன்னேறுகிற அனுபவத்தை தார். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் பலப்படுத்தும், தொடர்ந்து நடத்தும். குறைவுகளை நீக்கி நிறைவே தந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார். நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளை, அன்பு குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாக்கு கிருபைகளோடு கேட்டும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற 10 மணிக்கு விடுதலையின் உபவாச ஜப கூட்டத்தை ஆசீர்வதி. தருளான உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாரும், விடுதலையை தாரும். வார்த்தைகளை பல இடங்களிலே கேட்கிற அத்தனை பேரிலே இறங்கட்டும். குழப்பங்கள் மாறட்டும், பயங்கள் போகட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளோடு கேட்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலே இரக்கங்களினாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜா
அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஆரோக்கியராஜ் அயன்புத்தூர் ருச்சிகா பூலாங்குடி காலனி, இந்த 2 பேருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அடுத்து ராஜ்குமார் உஷா கொட்டப்பட்டு, மாரியப்பன் காட்சன் குணசீலி செம்பரை, இவர்களுக்கு திருமண நாள். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் காணுகிற பிற ஆரோக்கியராஜுக்காக ருச்சிகாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷத்தில் இவருடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து பழகி பெருகவும், ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரவும், உடைய ஜபத்தின் மேன்மை கொடுக்கப்படவும், விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு இந்த வருடத்தில் வாழ்ந்து பலத்திருக்கவும். கர்த்தாவே திருமண நாள் காணுகிற 2 குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்கவும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை கூட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலையில் 10 மணிக்கு விடுதலையின் உபவாச ஜப கூட்டம் ஆரம்பிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். சிலருக்கு சில பொறுப்பை கொடுத்திருக்கும் பொழுது அந்த டைமுக்கு வந்து நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அநேகர் வியாதி உள்ளவர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், பேய் பிசாசின் கட்டுகள் உள்ளவர்களாம் அழைச்சிட்டு வாங்க. கட்டாயம் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு விடுதலை உண்டு. சுவாசத்தோடு வந்து பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளை வெளிச்சமாக மாற்றிவிட்டீ, தேவரின் என் விளக்கை ஏற்றிவிட்டீ, இருளை வெளிச்சமாக மாற்றிவிட்டீ. நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா.